வேதங்களை மீட்டல். ஹயக்ரீவன் வெள்ளத்தின் அடியில் ஒளிந்திருந்த ஹயக்ரீவ அசுரனை மகாவிஷ்ணு கொன்று அவனிடமிருந்த வேதங்களை மீண்டும் பிரம்மனிடம் ஒப்படைத்தார். இதன் மூலம் உலகில் மீண்டும் தர்மம் நிலைநாட்டப்பட்டது. முக்கியத்துவம். படைப்பின் தொடக்கம். அழிவுக்குப் பின் புதிய படைப்பை தொடங்குவதற்கான விதைகளை இந்த அவதாரம் காத்தது. அறிவியல் பார்வை. உயிரினங்கள் முதலில் நீரில்தான் தோன்றின என்ற பரிணாம வளர்ச்சி தத்துவத்தை இவல்யூஷன் தியோரி இந்த முதல் அவதாரம் பிரதிபலிக்கிறது. மேலதிக விளக்கம் மற்றும் சுவாரஸ்யமான செய்திகள். ஹயக்ரீவ வதம். ஹயக்ரீவன் குதிரை முகம் கொண்ட அசுரன் வேதங்களை திருடிச் சென்ற கதை அஞ்ஞானம், அறியாமை மற்றும் ஞானம், அறிவு ஆகியவற்றிற்கு இடையிலான போராட்டத்தை குறிக்கிறது. மகாவிஷ்ணு ஹயக்ரீவனை கொன்று வேதங்களை மீட்டது அஞ்ஞானத்தை அழித்து ஞானத்தை மீட்டெடுப்பதை குறிக்கிறது. மச்ச புராணம். மகாவிஷ்ணு மச்ச அவதாரத்தின்போது மன்னனுக்கும் ரிஷிகளுக்கும் உபதேசம் செய்த மச்ச புராணம் என்பது 18 முக்கிய புராணங்களில் ஒன்றாகும். இது பிரபஞ்சத்தின் உருவாக்கம், அரசர்களின் வரலாறு மற்றும் பல்வேறு ஆன்மீக கொள்கைகளை விளக்குகிறது. பிரளயம். பிரளயம் என்பது பிரபஞ்சத்தின் அழிவு மற்றும் மறுபிறப்பை குறிக்கிறது. இது உலகத்தின் தற்காலிகமான அழிவையும் அதன்பின் புதிய படைப்பை தொடங்குவதற்கான அவசியத்தையும் உணர்த்துகிறது. சப்தரிஷிகள். சப்தரிஷிகள் என்பது பிரபஞ்சத்தின் 7 முக்கிய ஞானிகளை குறிக்கிறது. அவர்கள் பிரளயத்தின்போது காப்பாற்றப்பட்டது அவர்களின் ஞானம் மற்றும் அறிவு பிரபஞ்சத்தின் மறுபிறப்புக்கு தேவை என்பதை உணர்த்துகிறது.